हाय फ्रेंड्स, वेलकम टू नदिया क्रिएटिव्स। इनकी நம்ம பார்க்க போறது சூப்பரான லஞ்ச் ரெசிபி தான்। லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி முட்டை பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம்। சிம்பிளான மெத்தட், வீட்ல இருக்க இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு சிம்பிளா வந்து செய்யக்கூடிய ஒரு ஐட்டம் இது। இது வந்து 1 கப் ரைஸ்க்கு 2 முட்டை எடுத்துர்க்கேன்। 1 கப் ரைஸ்க்கு கரெக்ட்டா இருக்கும்। இப்போ 1 கப் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி தான் எடுத்துர்க்கேன்। உங்களுக்கு வேணும்னா பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிக்கங்க। அது வந்து நல்லா 3 தண்ணிக்கு வாஷ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிருக்கேன்। இப்போ 2 வெங்காயம் நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன்। 2 பச்சை மிளகாய் நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன்। 2 தக்காளி நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன்। கொஞ்சமா கருவேப்பிலை, கொஞ்சம் புதினா கொத்தமல்லி இருந்தா எடுத்துக்கங்க। நான் இன்னைக்கு இல்ல அதனால எடுக்கல। இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சிருக்கேன்। இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பாத்துறலாம்। அதுக்கு ஒரு குக்கர்ல தேவையான அளவு எண்ணெய், அதுல பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் அது வந்து சேர்த்துக்கலாம்। ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம வந்து எப்பவுமே வந்து முட்டை பிரியாணிக்கு நார்மல் பிரியாணிக்கு இந்த பச்சை மிளகாய் வெங்காயம் இதெல்லாம் சேர்ப்போம்। முட்டை பிரியாணிக்கு முதல் முட்டையை உடைச்சு ஊத்திடுவேன்। அப்பதான் அந்த நீச்ச வாசனை வராம நல்லா உதிரியா நமக்கு கிடைச்ச பிறகு நம்ம வந்து மற்ற இன்கிரீடியன்ட் சேர்க்கணும்। இந்த 2 முட்டையை உடைச்சு ஊத்திட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்। இப்ப 2 முட்டையை உடைச்சு சேர்த்திருக்கோம்। இதை நல்லா கலந்து கொடுத்து நல்லா வந்து எண்ணெய் தனியா அப்புறம் இந்த முட்டையோட பொடி மாஸ் தனியா பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம்। ஃபர்ஸ்ட் வதக்கிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்। இப்போ நான் கரம் மசாலா ஆட் பண்ணுவேன்। அதுக்காக வந்து நான் வந்து சோம்பு பட்டை லவங்கம் எதுவும் ஆட் பண்ணல। சப்போஸ் வந்து நீங்க கரம் மசாலா போடல, சோம்பு பட்டை லவங்கம் போடுறீங்க அப்படின்னா இந்த முட்டையை முதல்ல உடைச்சு ஊத்திட்டு இந்த மாதிரி கலந்த பிறகு சோம்பு பட்டை லவங்கம் சேர்த்துக்குங்க। நான் வந்து கரம் மசாலாவே ஆட் பண்ண போறேன், அதனால நான் சேர்க்கல। இப்போ வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை தனியா தெரியுது பாருங்க உங்களுக்கு, எண்ணெய் தனியா முட்டை தனியா பிரிஞ்சு வந்திருக்கு। இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கலாம்। இது முட்டையோட நீச்ச வாசனை வராது। ஆரி போச்சுன்னா கூட நம்ம அப்புறம் உடச்சி ஊற்றினா அந்த ரைஸோட ஒட்டிடும்ல அந்த முட்டை, அந்த மாதிரிலாம் இல்லாமல் நமக்கு உதிராக சூப்பராக கிடைக்கும்। இதை நல்லா வதக்கிக்கலாம்। இப்போ இந்த அளவு நல்லா வதக்கின பிறகு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்த்துக்கலாம்। ஒரு 1.25 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வந்து எண்ணெயில வதக்கி கொடுத்துக்கலாம்। அந்த பச்சை வாசனை போக கொஞ்சம் வதங்கின பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம்। இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு। இப்போ வந்து 2 தக்காளி பொடியா கட் பண்ணி வச்சிருந்த தக்காளி சேர்த்துக்கலாம்। இந்த தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம்। ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டு உப்பு காரம் ஆட் பண்ணிக்கலாம்। இப்போ இந்த அளவு நல்லா வதங்கின பிறகு நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம்। கரம் மசாலா 1 ஸ்பூன், 1 கப் ரைஸ் சேர்த்துருக்கோம், கம்மியாக செய்யறதுனால 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கிறேன், இந்த சின்ன ஸ்பூன் குட்டி ஸ்பூனில்। அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூனு, அதுக்கப்புறம் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க। ஏன்னா பச்சை மிளகாய் ஏற்கனவே 2 சேர்த்துருக்கோம், அதனால 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கல்லுப்பு ஒரு 1/2 ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம்। சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம்। இப்போ இந்த மசாலாலாம் போட்டு நல்லா வதக்கியாச்சு। நம்ம இதில் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம்। 1 கப் ரைஸ்க்கு 2 கப் அளவு தண்ணி ஊத்திட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம்। கொஞ்சம் நல்லா கொதிச்சு வந்ததும் நம்ம ரைஸ் ஊற வச்சிருந்த இந்த அரிசியை வந்து சேர்த்துக்கலாம்। இப்போ இதில் இந்த ஊற வச்சிருந்த இந்த அரிசியை வந்து சேர்த்துக்கலாம்। சேர்த்துட்டு விசில் மூடி ஒரு 3 விசில் வந்தோடனே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்। இப்போ 3 விசில் வச்சு ஆஃப் பண்ண பிறகு சூப்பரான நம்மளோட எக் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு। எக் பிரியாணி, எக் ரைஸ் எப்படி வேணா சொல்லிக்கலாம்। ரொம்ப டேஸ்டியா உதிரா சூப்பரா கிடைக்கும்। இதே மாதிரி செஞ்சு பாருங்க। இதுல விருப்பப்பட்டா மீல் மேக்கர் கூட சேர்த்துக்கலாம், நான் இன்னைக்கு சேர்க்கல, உங்களுக்கு விருப்பப்பட்டா சேர்த்துக்குங்க। இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பா கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க। உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐக்கான் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க। தேங்க்யூ।